Hi friends, welcome to Angel Tarot World Tamil. So இன்னைக்கு நம்ம SR session with guidance with the things which you are going to get in near future. So இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ 3 பயல் இருக்குது. இந்த 3 பயல் எது உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எதாவது எனக்கு வேணும், இதை நமக்கான ரீடிங் அப்படின்னு சொல்லி தோணுதோ ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரீடிங்கில் வந்து எஸ்ஆர் நோ, நீங்கள் எந்த கொஷின் கேட்டாலும் அதுக்கு எஸ்ஆர் நோவா இல்லை மேபியா இல்லை அதை தாண்டி ஏதாவது இருக்கா, அப்படி கைடன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அது ப்ளஸ் கைடன்ஸ் கார்டு இருக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்க இந்த கார்டு பார்க்குறீங்களா, ஸோ இந்த கார்டு தான் உங்களுக்கான மாஸ்டர் கார்டு. ஸோ மாஸ்டர் கார்டு மூலமாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், ஏதாவது இருக்குன்னா உங்களுக்கு அது நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் அட் லாஸ்ட் வந்து என்னோடய பாக்ஸ்லேருந்து ஷிட்ஸ்லேருந்து உங்களுக்கு மெசேஜஸும் வரும். ஸோ திஸ் இஸ் தி பாக்ஸ். இதில் தான் வந்து நான் நிறைய ஷிட்ஸ்லாம் மேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து மெசேஜஸ் எடுத்து உங்களுக்கு வந்து நான் நிச்சயமாக சொல்வேன். ஓகேவா? ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் மூவ் டு ரீடிங். ஸோ எல்லா பயலுக்கான டைமிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். ஹாய் பயல் 1. ஸோ இது உங்களுக்கான வீடியோ. ஸோ யாரில் இந்த எல்லோ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிங்களோ அவங்களுக்கான வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் மாஸ்டர் கார்டு. ஓகே, மாஸ்டர் கார்டு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட கைடன்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ த டெத் கார்டு. ஸோ டெத் கார்டு யாரும் பயப்பட வேணாம். ஸோ இட் இஸ் தி எண்டிங். ஸோ இட் இஸ் தி எண்டிங் ஆஃப் செப்பரேஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தா தெரியுது உங்களுக்குள்ள நிறையா கோபம், வருத்தம், ஸோ நிறையா பெயின் இருக்குது. ஸோ யூ ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பெயின்ஸ் அண்ட் இஷ்யூஸ் அரவுண்ட் யூ. ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல முடிவாக போகுது. ஸோ இட் மே பி an end of a relationship also. The death is a type of end. ஸோ அது ஒரு கார்ட் ஆஃப் எண்ட். ஒரு ஏதோ ஒரு எண்டு நடக்க போகுது, அது எந்த எண்டுன்னு தெரியல. இட் மே பி ஆஃப் அ ரிலேஷன்ஷிப் or the family issues. ஸோ எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒன்று எண்ட் ஆக போகுது. இட் இஸ் அ கார்ட் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ்க்கான கார்டு அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெத் பண்ணுற அந்த காட் இருக்காங்க, கீழே வந்து யாரோ ஒருத்தவங்க வேண்டி கேட்டுட்ருக்காங்க. ஸோ யூ ஆர் இன் அ சிச்சுவேஷன் ஆஃப் லைக் ஏதோ நீங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அது எனக்கு நிறைய ஃபீல் ஆகும். நீங்கள் எதையோ நினச்சி யார்ட்டையோ கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்டாப் இட் ரைட் நவ். ஸோ எண்ட் தட். அதை நீங்கள் விட்டுருங்க. soon you'll get good news. So end that. So it may be a message for that also. ஸோ நீங்கள் வந்து கவலைப்படுறதை ஸ்டாப் பண்ணணும். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட். ஸோ தி கைடன்ஸ் எஸ் ஆர் நோ அண்ட் see I'm sorry the words are happening with me. ஸோ the card எஸ் ஆர் நோ இதுதான். ஸோ எஸ் ஆர் நோன்னு பார்த்துக்கலாம். 4 of Wands, yes. So the answer is yes. So yes, தான் உங்களோட ஆன்சர். And it's a card of soulmate and twin flame connection. So your connection is relatively more stronger, deeper, intense. ரொம்ப இன்டென்ஸான கனெக்ஷன் இது. அது எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து எனக்கு இங்கே என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு நிச்சயமாக உங்களோட பெயின்லேருந்து ரிலீஃப் தர ஒரே ஒருத்தவங்க தான் நிச்சயமாக உங்களோட soulmate, twin flame or your partner. Okay, so be with them. So they will guide you and they will make you peace. So your master card is the Hanged Man. Yes. So Hanged Man. So Hanged Man, sometimes you have to put everything on hold to make something possible. ஸோ ஒரு சில நேரத்தில், ஒரு சில கடினமான காலங்களில் ஒரு சில விஷயத்தை நீங்கள் ஒரு சில நேரத்துக்கு தடுத்து நிறுத்துறது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களால் அந்த விஷயத்தை உங்களால் அடைய முடியும். நீங்கள் எதை அடையணும், எதுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டுருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயத்துக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்களை தற்காலிகமாக தடை செஞ்சு வச்சா மட்டும்தான் உங்களால் அதில் வெற்றி பெற முடியும். ஸோ மீதி வேலையை நம்ம யூனிவர்ஸ் பார்த்துக்குவாங்க. இட் மே பி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசணுன்னா யூ ஹாவ் டு மூவ் ஆன். ஸோ அதர் தேன் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி வேறு ஏதாவது விஷயங்கள் ஏதாவது வந்து வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஏன்னா ரிலேஷன்ஷிப் வேணாம், ஹோல்ட் பண்ண வேணாம், அது வந்து ஏன் தடை செய்ய வேணாம்னு சொன்னேன்னா, ஏன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்க போகுது. ஸோ இந்த கஷ்டமான காலங்களில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்க போகிறது உங்கள் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ என்ன ஆனாலும் சரி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஷிட்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த ரீடிங் மூலமாக உங்களுக்கு இப்போ என்னென்ன நடக்க போகுது. ஸோ நியர் ஃப்யூச்சர் வர காலங்கள், பக்கத்தில் வர காலங்களில் என்னென்ன நடக்க போகுது, இல்லை என்னென்ன மெசேஜஸ், இல்லை என்னென்ன சைன்ஸ் எந்தெந்த ராசிக்காரங்க அப்படின்றத நம்ம இப்போ ஷிட்ஸ் மூலமாக பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து நான் 5 கார்டு எடுக்க போகிறேன். ஸோ இந்த 5 கார்டில் எனக்கான மெசேஜ் இருக்கும். ஸோ 1 2 3 எடுத்துகிட்டே இருக்கேன். ஸோ 1 ஸோ எடுக்கணும்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் 5. ஓகே, ஸோ இது நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா வர்கோ. ஸோ உங்கள் ராசி வந்து கன்னியாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வர்கோ. So you're going to get a good news. Yes, நான் சொன்னேன்னா end of a pain. So death card is something about end. So ஒரு பெயின்லேருந்து எண்ட் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் மே பி ஃப்ரம் யுவர் ரிலேஷன்ஷிப், நாட் ஃப்ரம் யுவர் ப்ரொஃபஷனல் ஏரியா. ஓகே, அண்ட் ஏரிஸ். ஸோ மேஷ ராசி யாரோட ராசியாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இட் மே பி yours, your partners or your families, anyone's members, anyone, யார் வேணாலும் இருக்கலாம். அண்ட் 1 25 26 and 28. ஸோ இது வந்து யாரோட பர்த் டேட்டாக இருக்கலாம், இல்லை சிக்னிஃபிகண்ட் நம்பர் சம்திங். ஸோ அண்ட் த லாஸ்ட் ஒன், லாஸ்ட் கார்ட் இஸ் கேன்சர், கடகராசி. ஸோ இதுதான் பைல் 1க்கான ரீடிங். ஐ ஹோப் it would have resonated you. If you like this video, please share and subscribe. Thank you. Hi pile 2. இது உங்களுக்கான ரீடிங். யார் இந்த ஸ்கெட்சஸ் சூஸ் பண்ணிங்களோ ஸோ அவங்களுக்கான ரீடிங். ஸோ மாஸ்டர் கார்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கைடன்ஸ் கார்டு பார்க்கலாம். 8 of Cups. With the 8 of Cups, I feel like it represents the abandonment. அதாவது ஒரு ஹாப்பினஸ்க்கான இது கார்டு தான் அது. பட் இப்போ என் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, that you're walking away from abandonment. ஸோ நீங்கள் அபண்டன்மெண்ட்லேருந்து வாக் அவே பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட லைஃபோட ஹாப்பினஸ்லேருந்து வாக் அவே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ see there is the moon hiding the sun. ஸோ மூன் எப்போவுமே பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் a short of negative card. ஸோ ஒரு நெகட்டிவ் மாதிரி கூட, அது நிச்சயமாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. But the moon is really sad, see here. So it means an eclipse. So the moon is really sad and hides the sun. Sun மறைக்குது. So sun is the card of happiness. Happiness மறைக்குது. நீங்கள் walk away பண்ணிட்டு இருக்கீங்க. It is not at all good. நீங்கள் எதுலேருந்து walk away பண்ணிட்டு இருக்கீங்க. It may be a relationship, not a good chance or not an opportunity. நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. See, there are the cups to be fulfilled. நீங்கள் அந்த ஃபுல்ஃபில் பண்ணாமல் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் குட். ஸோ ரிட்டர்ன் பேக். ஓகே, அண்ட் நீங்கள் எதுலேருந்து வாக் அவே பண்ணணுமோ அதை வாக் அவே பண்ணாமல் நல்ல விஷயத்துலேருந்து வாக் அவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதான் விஷயம். ஸோ உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதுலேருந்து வாக் அவே பண்ணுங்கள். எது கரெக்ட் தப்புன்னு படுதோ அதுலேருந்து வாக் அவே, சாரி தப்பாக சொல்லிட்டுருக்கேன். ஸோ எது இப்போ ஃபஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எது தப்பு இல்லை அப்படின்னு தோணுதோ அதை நோக்கி நீங்கள் வாக் அவே பண்ணாதீங்க. ஸோ எது உங்களுக்கு சரி இல்லை, எது உங்களுக்கு தான் நமக்கு ஒத்து வராது அப்படின்ற மாதிரி தோணுதோ ஸோ அதுலேருந்து நீங்கள் வாக் அவே பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் லூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. இட் மே பி அ ரிலேஷன்ஷிப் நார் அ ப்ரொஃபஷனல் மேட்டர். ஓகே, ஸோ SR card answer is 10 of Pentacles. So 10 of Pentacles, your answer is yes. So 10 of Pentacles can answer on yes. So Pentacles energy, Pentacle energy is earth sign. So Taurus, Virgo, Capricorn. So இதான் உங்கள் சைன்ஸ் இருக்குது. Taurus, ரிஷபம், Virgo, Kanni and Capricorn. And Capricorn is மகர ராசி. ஓகே, ஸோ உங்களோட ஆன்சர் வந்து கன்ஃபார்மாக எஸ் தான். ஸோ டோன்ட் அட் ஆல் வரி. ஸோ நீங்கள் என்ன கொஷின் கேட்டிங்களோ எனக்கு அது தெரியாது, பட் அதுக்கான ஆன்சர் எஸ். சி யூ ஆர் கெட்டிங் ப்ராஸ்பெரிட்டி. சி ஹவு மச் காயின்ஸ் பென்டிகல்ஸ் யூஆர். ஸோ எவ்வளோ பென்டிகல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ யூ ஆர் கெட்டிங் யூர் ட்ரெஷர். இட் இஸ் லைக் நீங்கள் எதையோ தேடிட்டுருக்கீங்களா, ஸோ அது தேடலுக்கான முடிவு கிடைக்க போகுது. அந்த முடிவு ரொம்ப ஹாப்பியான முடிவாக இருக்க போகுது. ஸோ யூ கோயிங் டு கெட் யுவர் ட்ரெஷர். ஓகே, எஸ். So let's see the master card. So the death. Yes, I said already with this card. So with the 8 of Cups, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து
இதுலேருந்தோ வாக்கவே பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ அது சரியான விஷயத்துலேருந்து நீங்கள் வாக்கவே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதை முதல்ல நீங்கள் நிறுத்துங்க. ஸோ செல்ஃப் அவேர்னஸ், டெத் கார்டு இஸ் அ கார்டு ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். நீங்கள் எதுலேருந்தோ நல்ல விஷயத்துலேருந்து நீங்கள் வாக்கவே பண்ணிகிட்ருக்கீங்க, அது ரொம்ப தப்பு. அவேர் ஆகுங்க, எது சரி எது தப்புன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அவேர் ஆகுங்க. அவேர்னஸ் உங்களுக்குள்ளே வந்தால் தான், உங்களுக்குள்ளே அந்த காஷன் வந்தால் மட்டும்தான் உங்களால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கார்டு, மாஸ்டர் கார்டு டெத். ஓகே, ஸோ லெட்ஸ் see some shits and messages for you from my own box. ஸோ these are my handmade shits, நானே கையால் பண்ணது. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து சில சிட்ஸை ரெடி பண்ணலாம், எடுக்கலாம். ஒரு 5 சிட்ஸ் நான் எடுப்பேன். ஸோ இந்த 5 சிட்ஸில் உங்களுக்கு என்னென்ன வருதுன்னு பார்க்கணும். 1 2 3 ஸோ 4 and 5. ஓகே, ஸோ 5 சிட்ஸ் எடுத்தாச்சு. First thing is 1111. So this is an angel number. So நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்கலாம், இல்லை உங்களுக்கு இந்த நம்பரில் மெசேஜ் இருக்கலாம், கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள். It's a number of twin flame and soulmate connection. It can be maybe it can be your relationship, உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி கூட இருக்கலாம். So 1111, it's your angel number. Okay, so we'll keep it aside. So we'll take this stitch. So the second card is message. So if you're waiting for any message, இந்த மெசேஜ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து மெசேஜ் வரும். இல்லை உங்கள் ஒர்க் பிளேஸ்லேருந்து சேல்ரி, இல்லை இந்த மாதிரி வந்து ஏதாவது ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஏதாவது மெசேஜ் இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப்பில் ஏதாவது மெசேஜ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். யார்கிட்ட அந்த மெசேஜ் வந்து நீங்கள் விருப்பப்பட்டாலும் அது கன்ஃபார்மாக கிடைக்க போகுது. And Capricorn, so மகர ராசி. I said already, right? ஸோ இங்கே பென்டிகல்ஸ் எனர்ஜி வச்சு நான் பேச சொல்லிட்டேன் என்னென்ன ராசின்னு. டாரஸ், வர்கோ, கேப்ரிகான் அகைன் இது வந்திருக்கு. மகர ராசி வியூவர்ஸ் இங்கே இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலியோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட இருக்கலாம். ஸோ த லவ், வா, ஸோ யூ கோயிங் டு ரிசீவ் லவ் ஃப்ரம் சம் ஒன். Money. So if you're in lack of situation of money, so மணி ப்ராப்ளம்ஸ், இந்த ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிச்சயமாக சார்ட் அவுட் ஆகும். ஸோ இதுதான் வந்து pile 2க்கான ரீடிங். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஹாய் pile 3. ஸோ யாரெல்லாம் ப்ளூ கலர் ஸ்கெட்ச் சூஸ் பண்ணிங்களோ, ஸோ அவங்களுக்கான ரீடிங் இது. வாங்க பார்க்கலாம். எஸ், ஸோ மாஸ்டர் கார்டு லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ கீப் இட் aside. ஸோ the first card and a guidance card என்னன்னா the Hierophant. It's an amazing card. So Hierophant கார்டுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் கார்ட் ஆஃப் மேரேஜ். ஸோ யாராவது மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா, ஸோ யார்கிட்ட வந்து ப்ரப்போசலுக்காக வெயிட் பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ லீகல் மேரேஜ் நடக்கும். இட் மே பி இன் அரேஞ்ச் செட்டப்புக்கு அது நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ யாராவது மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுறீங்க, ஸோ மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுறீங்க, ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் மேரேஜ் ப்ரப்போசல் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இங்கே இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லேர்னிங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஸோ எஜுகேஷன் மூலமாக ஏதாவது ஹெல்ப் வேணும்னா, ஸோ யூ வில் ஷோர்லி கெட் இட். ஓகே, எஸ். ஸோ எஸ் ஆர் நோ கார்டு பார்ப்போம். உங்கள் கொஷனுக்கான ஆன்சர் இஸ் த மெஜிஷியன். இட் மீன்ஸ் த ஆன்சர் இஸ் எஸ். சி, இட்ஸ் தி இன்ஃபினிட்டி சிம்பிள். ஸோ இன்ஃபினிட்டி மீன்ஸ் லைக் யுவர் ஸோ ஜென்ரிக். ஓகே, ஸோ உங்களுக்கு நிறைய அபண்டன்ஸ் கிடைக்க போகுது. அண்ட் எவ்ரி திங் இஸ் கோன் பி ஓவர். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன். சம்திங் இஸ் கோன் சேஞ்ச். ஸோ ஏதோ ஒன்று மாறப்போகுது. ஸோ அந்த மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்க போகுது. அண்ட் யோர் ஆன்சர் ஃபார் யோர் ஆன்சர். ஸோ கொஷனுக்கான ஆன்சர், நீங்கள் என்ன கொஷின் கேட்டிங்களோ அந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து எஸ். ஸோ நம்ம மாஸ்டர் கார்டு பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் கார்டு. குட். ஸோ ஸ்ட்ரென்த் கார்டு, it's a triumphant conclusion of a problem. So if you have any problem, ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, ஏதாவது சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்ருக்கேன், இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, ஸோ பி ரெடி, யூஆர் கோயிங் டு எஸ்கேப் ஃப்ரம் தேர். ஸோ எந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எஸ்கேப் ஆக போகிறீங்க. அண்ட் கிரேட்டர் ஸ்ட்ரென்த் இஸ் கோயிங் டு இன்வால்வ் இன் யோர் ஹார்ட். உங்கள் மைண்ட்லேயும் ஹார்ட்லேயும் ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து பண்ண போகுது. ஸோ அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, இல்லை யாருக்காவது வந்து உடம்பு சரியில்லை, இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஐ மீன் கோல்ட், ஃபீவர், இல்லை
கொரோனாவில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, ஐம் சாரி இப்படி சொல்லக்கூடாது, ஒரு அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா ஸோ சூன் they'll get recover. This is the strength card. And see here cups, so here is cups, here is the candle, so it means like it's a product of medicine. So medicine ரீதியாகவும் எனக்கு இங்கே தெரியுது. So see many herbs are there, here are the cups, here are the candle. So soon your problems will get over. Even if someone is got ill in your family, யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, யாராவது ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் போது அந்த இல்லைன்னு அவங்க வந்து அந்த கஷ்டத்துலேருந்து அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, ஸோ அந்த விஷயத்துலேருந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ திஸ் இஸ் தி கார்ட்ஸ். எஸ், ஸோ லெட்ஸ் சி ஷிட்ஸ் for you. My handmade shits. So I'll just shuffle in front of you. Yes, நான் 5 ஷீட் எடுப்பேன். ஸோ பார்க்கலாம். ஸோ 1 2 3 4 5. First card, Leo. ஸோ யாரோட ராசியாகனா அந்த சிம்ம ராசியாக இருக்காது இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் இல்லை உங்களுக்கு கூட இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னர், உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இல்லை உங்களோட பிரதர் சிஸ்டர், ஸோ யாருக்கு வேணாலும் சிம்ம ராசி இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சாரி, நான் ஒரு கையில் வந்து கேமரா பிடிச்சிட்ருக்கேன். ஸோ ரிலீவ் ஃப்ரம் பெயின், as I said, through the magician card you are going to get relieved from pains and ill. So you're going to relieve from pain. ஏதோ ஒரு கஷ்டத்துலேருந்து நீங்கள் வந்து மீள போகிறீங்க. நான் மெஜிஷியன் கார்டை வச்சு ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். மெஜிஷியன் வித் ஸ்ட்ரென்த் கார்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். Proposal, as I said, to the Hierophant, you'll get a marriage proposal soon. So let's see. அப்படி கிடச்சிச்சுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். ஃபீல் செக்யூர் டு யோர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே செக்யூராக ஃபீல் பண்ணணும். நம்ம எதுக்கு பிறந்த இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காமல் நம்ம லைஃப் நான் எப்போவுமே நல்லா இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், நம்ம ஹாப்பியாக தான் இருப்போம், எதாக இருந்தாலும் நல்லா தான் நடக்கும்னு யோசிங்க. ஸோ கால். ஸோ இங்கே ஏதாவது கால் வரணும்னு வெயிட் பண்ணுறீங்க, இந்த கம்பெனிலேருந்து இல்லை ஏதாவது வேலைக்கு கால், இல்லை யார்கிட்ட ஏதாவது கால் வரணும் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஷோர் அண்ட் சூன் அண்ட் சர்டன் யூ வில் கெட் இட். ஓகே, so this is all the reading for pile 3 and I hope you liked it. So if it resonates, please show me in the comment box and don't forget to like, share and subscribe, and ta-da!